வணக்கம். தாவேகா ஆட்சிக்கு ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சிகள் பயங்கரமா ஒரு டார்ச்சர் மேல டார்ச்சர் கொடுத்தாலும், கட்சிக்குள்ளேயே பயங்கர டார்ச்சர்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். கூட்டணி கட்சிகள், அது இடதுசாரிகள், விசிகா அப்படின்றவங்க தாவேகாவுக்கு என்ன பண்ணாங்க? சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ற ஒரு விஷயத்த நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. உங்களுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்கணும்ல அப்படின்னு தான் அமைச்சரவையில இடம்பெறதுக்கு வாங்க அப்படின்னு எல்லா கட்சிகளுக்கும், கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் அழைப்பு குடுத்தாங்க. இதுல ஐயுஎல், விசிகா மட்டும் என்ன பண்ணாங்க? உள்ள வரோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க. சரி உள்ள வரீங்க அப்படின்னும்பொழுது, நீங்க 2 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கீங்க. ஒரு அமைச்சர் தான் குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் கட்டப்பட்டது. ஆனா இவங்க 2 கேட்டிருக்காங்க. இல்ல இல்ல 1 தான் அப்படின்னு சொல்லும்போது, வன்னியரசுக்கு அப்படின்னும்போது தாவேகாவுல பல சலசலப்புகள் வந்ததா ஒரு பேச்சுகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஆதரவெல்லாம் இல்லங்க. நாங்க வெளியில இருந்து ஆதரவு குடுக்குறோம். அமைச்சரவைகள் எல்லாம் வரல அப்படின்னு விசிகா தரப்புல சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் டைரக்ட்டாவே திருமாவளவன் அவர்களுக்கு போன போட்டு, "இல்லண்ணே நீங்க வாங்கண்ணே" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டதுனால தான், இப்போ வன்னியரசு அவர்கள் உள்ள வந்திருக்காங்க. சரி ஓகே, வன்னியரசு உள்ள வந்திருக்கிறாரு. சோ உள்ள வரோம். ஆனா எங்களுக்கு பவர்ஃபுல் ஒரு துறைய குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகா ஆரம்பத்துல டிவிகேக்கு ஒரு கோரிக்கை முன் வச்சது. ஆனா அப்போ என்ன சொன்னாங்கன்னா, "அண்ணே எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சமூக நீதித்துறை தான். இந்த சமூக நீதித்துறைய நீங்க வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவுக்கு ஒதுக்குனாங்க. ஐயுஎல்லுக்கு சிறுபான்மையினர் அணி அப்படின்னு ஒதுக்குனாங்க. ஸோ இந்த எல்லாருக்கும் இந்த சமூக நீதித்துறை அப்படின்னா என்ன அப்படின்னு பல பேருக்கு டவுட் இருக்கும். ஆதி திராவிடர் நலத்துறைய தான் சமூக நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எஸ்சி, எஸ்டி துறைய தான் சமூக நீதித்துறை அப்படின்னு குடுத்தாங்க. பொதுவா விசிகாவுக்கு அரசியல் களத்துல ஒரு பேர் இருக்கு. இவங்க சாதி கட்சிப்பா. தாழ்த்தப்பட்டவர்கள், தலித்துகளுக்கான ஒரு சாதி கட்சியா தான் திருமாவளவன் அவர்கள் செயல்பட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பிம்பம் ஆரம்பத்துல இருந்துச்சு. இத உடைச்சு எறியறதுக்கு பல கட்ட நகர்வுகள திருமாவளவன் அவர்களும், விசிகாவும் தொடர்ச்சியா முயற்சிகளை ஏற்படுத்தினாங்க. நாங்க தலித்துக்கு மட்டும் நாங்க எங்க கட்சி இல்ல. ஒட்டுமொத்த எல்லா சாதியினருக்கும் நாங்க போராடுவோம். களத்துல இறங்கி போராடுவோம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. இன்னும் சொல்லப்போனா, தேவர் சமூகத்துல இருக்கிறவங்க ஒரு சில தலைவர்கள் கூட விசிகாவ உயர்த்தி பேசுனாங்க. திருமாவளவன் அவர்கள் தலித்துக்கு மட்டுமான தலைவர் இல்ல, ஒட்டுமொத்த சாதிகளுக்கான தலைவர் அப்படின்னு பல பேர் என்ன பண்ணாங்க? குரல்கள முன் வச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் அவர் இறங்கி என்ன பண்ணாருன்னா குரல் கொடுத்திருந்தார். நாடாளுமன்றத்துல எல்லா சாதியினருக்கும் இறங்கி அவர்கள் குரல் கொடுத்திருந்தார். தலித்துக்கான மட்டும் தலைவர் கிடையாது அப்படின்னு அத அவர் என்ன பண்ணாரு? உடைச்சு எறிஞ்சாரு. சோ உடைச்சு எறிஞ்சு தமிழ்நாட்டுல விசிகா அப்படின்னா இங்க அவங்க ஒரு ஆட்சி அமைக்கணும்னா அவங்களுடைய ஹெல்ப் தேவைப்பா அப்படின்றத ப்ரூவ் பண்ணியே காமிச்சாரு. எல்லா பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும், எல்லா ஜாதி கட்சி தலைவர்களா இருக்கட்டும், எல்லா ஜாதியில இருக்கிற முக்கியமான தலைவர்களா இருக்கட்டும், எல்லாருமே விசிகாவ என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த கட்ட ரேஞ்சுக்கு கொண்டு வந்தாங்க. இவரு ஜாதிக்கான அரசியல், தலித்துக்கான அரசியல் மட்டும் பேசல. எல்லா ஜாதிக்கான அரசியலும் பேசுறாரு. எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் அவர் என்ன பண்றாரு? துணை நிற்கிறாரு, குரல் கொடுக்கிறாரு அப்படின்ற ஒரு பிம்பத்த அவர் என்ன பண்ணாரு? கட்டமைச்சார். ஆனா இன்னைக்கு விசிகாவுக்கு தாவேகா குடுத்திருக்கிற கட்டமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, நீங்க ஜாதி கட்சி தாங்க. எஸ்சி, எஸ்டி தொகுதிக்கு மட்டும் நீங்க எஸ்சி, எஸ்டி துறைக்கு மட்டும் நீங்க இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நகர்வ ஆரம்பத்துல விசிகால இருக்கிறவங்க யாருமே ஏத்துக்கல. சரி ஓகே, ஏதோ ஒரு கட்டாயத்தினால உள்ள வந்திருக்கோம் அப்படின்றதுனால ஆரம்பத்துல ஏத்துக்கிட்டாங்க. ஒரு சிலர் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு விசிகா வட்டாரத்துல பேசியிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, எங்களுக்கு இந்த துறை பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட டைரக்ட்டா கனெக்டிவ் ஆகுற ஒரு துறையா இல்ல. சோ அப்படின்ற பட்சத்துல எல்லா தரப்பு மக்கள்கிட்டயும் நாங்க டைரக்ட்டா கனெக்டிவிட்டி ஆகணும். அதனால உயர்கல்வித்துறை இல்லகாட்டி போக்குவரத்து துறை, இந்த 2 துறையில எதனா ஒரு துறைய எங்களுக்கு ஒதுக்குங்க அப்படின்னு டிவிகேவுக்கு, அதாவது விஜய்க்கு திருமாவளவன் அவர்கள் பயங்கரமா ஒரு நெருக்கடி கொடுத்திருக்கிறதா இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டிருக்கு. உண்மையிலேயே விசிகா அது கேட்கிறது நியாயமா அப்படின்னா, கரெக்ட், நியாயம் தான். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா அரசியல் களத்துல பொறுத்தவரைக்கும் நான் முதல்லே சொன்ன மாதிரி விசிகா ஒரு சாதிக்கு மட்டும் இங்க உழைக்கிற கட்சி கிடையாது. ஒட்டுமொத்த சாதிகளுக்கும் இங்க குரல் கொடுக்கிற ஒரு சக்தியா தான் திருமாவளவன் அவர்களும் விசிகாவும் வளர்ந்திருக்குது அப்படின்ற எல்லா தரப்பு மக்களும் ஏத்துக்கிற ஒரு டைம் இது. ஆனா இப்ப திரும்பவும் நீங்க என்ன பண்றீங்க? அதே இடத்துல போய் நிப்பாட்டுறீங்களே, ஆரம்பிச்ச இடத்திலே கொண்டு போய் நிப்பாட்டுற மாதிரி தான் இங்க இருக்கு. அரசியல் களத்துல பல விமர்சனங்களை உடைச்செறிஞ்சு விசிகாவும் திருமாவளவன் அவர்களும் இன்னைக்கு ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னா, திரும்பவும் நீங்க இறக்கி வச்சிடுறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தான்
தாவேகா அரசுக்கு இவங்க சைடுல இருந்து கேட்கிற கேள்விகள் நியாயமா இருக்குது. இத விஜய் அவர்கள் உணர்ந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா ஆரம்பத்திலேயே இது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணியிருக்கணும், எங்கள உள்ள கொண்டு வரும்போது எங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணியிருக்கணும். எந்தெந்த துறை வேணும், எது எது வேணும்னு. நீங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு, ஸ்டாட்டிக்கா 2டே 2 மட்டும் என்ன பண்ணிட்டீங்க, வச்சுட்டீங்க. இந்த 2ல எதனா ஒண்ணு சூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற இதுல விஷயமே கிடையாது. அது மாத்திரம் இல்லாம, ஆதவர்ஜுனா பயங்கரமா ஒரு பிரஷர் போட்டு இருக்கிறாரு. நீங்க கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால தான் உள்ள வந்தாங்க. கட்டாயத்தினால உள்ள வந்தவங்களுக்கு இந்த துறை தான் அப்படின்னு நிர்ணயிச்சுட்டு நீங்க கூப்பிடுறீங்களா? இது எந்த அளவுக்கு ஒரு கட்சி தமிழ்நாட்டுல ஒரு பவர்ஃபுல் மிக்க இருக்கிற கட்சிக்கு நீங்க கொடுக்கிற மரியாதையா அப்படின்னு விசிகாவுல பல பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. இன்னைக்கு தாவேக அரசுக்கு பயங்கரமா ஒரு நெருக்கடி கொடுத்திருக்கிறாங்க விசிகா. ஏற்கனவே இந்த இடைத்தேர்தல்ல ஒரு தொகுதி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சுகள் அடிபட்டிருந்தாலும், இப்போ எங்களுக்கு மக்களோட டைரக்டா கனெக்டிவிட்டியா இருக்கணும் அப்படின்ற ஒரு துறை தான் எங்களுக்கு டைரக்டா வேணும். ஏன்னா சமூக நீதி துறை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தரப்புக்கு மட்டும் ஒதுக்கப்படுற ஒரு துறையா இருக்கு. மற்ற மக்களோட நாங்க கனெக்டிவிட்டியா இருக்கணும். டைரக்டா மக்கள் அனுதினமும் மக்களோட நாங்க டைரக்டா கனெக்டிவிட்டில இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உயர்கல்வித்துறை இல்லாட்டி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறை 2 துறையில எதனா ஒரு துறையை ஒதுக்குங்க அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. இதனிடையில வன்னியரசு அவர்கள் பேசின கருத்தும் இன்னைக்கு தாவேக்காக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆவண கொலைக்கு தடுப்பு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு அவர்கள் ரொம்ப தீவிரமா இதுல என்ன பண்றாரு, முயற்சிக்கிறார். இது தாவேக்காவில் இருக்கிற பெரும்பாலான மூத்த நிர்வாகிகளுக்கு பிடிக்கல அப்படின்றதுதான் இங்க பேசும் பொருளா இருக்கு. ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்திலையும் இந்த குரல் எழுப்பப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இத போக்குல போட்டதுனால தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க. இன்னைக்கு தாவேகா ஆட்சி வந்த உடனே இதுக்கு வந்து ஒரு சரியான தீர்வு கிடைக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் பிரவீன் வழக்குல கூட பயங்கரமா குரல் கொடுத்தாரு. அதெல்லாம் நான் ஏற்றுவேன், அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்ததா அவர் என்ன பண்றாரு, தகவல் சொல்றாங்க. சோ இதன் பத்தியில இதன் மத்தியில விஜய் தலைமையிலான அரசு இந்த ஆணவ படுகொலைக்கு கண்டிப்பா சட்டத்தை இயற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சோ இத வந்து தென் மாவட்டங்கள்ல இருக்கிற தாவேகா நிர்வாகிகள் சுத்தமா விரும்பல. இடைத்தேர்தல் வரப்போகுது, இந்த தேர்தலில் சென்சிட்டிவான விஷயங்களை யார பேச வேணாம், பதில் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தாவேக்காக்குள்ள சில சர்க்குலர்கள் வெளியாச்சு அப்படின்னு பேசப்படுது. சோ வன்னியரசு மேல கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கிறாங்க பல நிர்வாகிகள் அப்படின்னும் இங்க பேசப்படுது. 2 தொகுதியை வச்சுட்டு இவங்க கொடுக்கிற கொடைச்சல் இருக்குதே, பயங்கரமான கொடைச்சல் அப்படின்னு தாவேக்காக்குள்ள போர்க்கொடி தூக்கி இருக்கிறதா ஒரு தகவல் இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த 2 தொகுதிக்கு தானே நீங்க கால் கடுக்க நின்னு வெயிட் பண்ணி என்ன பண்ணீங்க, திருமாவளவனர்கள் ஆதரவு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு உங்க ஆட்சி நிலைச்சிருக்குது அப்படின்னு. ஏன்னா இடதுசாரிகள் கொடுத்துட்டாங்க, ஐயுஎல் கொடுத்துட்டாங்க. திருமாவளவன் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படின்னு தான் நீங்க 8ஆம் தேதி வரைக்கும் நீங்க காத்துட்டு இருந்தீங்க. சோ அதெல்லாம் வந்து பேசணும் இல்லையா? இன்னைக்கு 2 தொகுதி அப்படின்னு அலட்சியப்படுத்துறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு விசிகா தரப்புல இருந்து பதிலடி கொடுக்கறது இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்க அப்படின்ற மாதிரி எங்க கிட்ட 2 தான் இருக்கு. இந்த 2 இருந்ததுனால தான் இன்னைக்கு நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க. அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் தரப்புல இருந்தும் இங்க பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ வன்னியரசு மேலேயே ஏற்கனவே ஒரு கடுகடுன்னு இருந்த தாவேகா இப்போ கூடுதலா எங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் மிக்க ஒரு துறையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் தரப்புல இருந்து ஒரு நெருக்கடி கொடுக்கறத தாவேகா எப்படி இதை ஜீர்ணிச்சுக்க முடியும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. விஜய் அவர்கள் ஒருத்தருக்காக இந்த அமைச்சரவை விரிவாக்கம் தேவைப்படுமா அப்படின்னு அவர் யோசிக்கிறதாகவும் இங்க, ஏன்னா வன்னியரசுக்காக மட்டும் இங்க அமைச்சரவை விரிவாக்கம் மாற்றம் அப்படின்றது கொண்டு வர முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து சொல்லப்பட்டதா ஒரு தகவலும் இருக்கு. ஏன்னா இடைத்தேர்தல் வருது, இந்த இடைத்தேர்தல்ல தாவேகா சார்பில் இருந்து ஜெயிச்சவங்க, அதாவது அதிமுகவில் ராஜினாமா பண்ணிட்டு இவங்க திரும்பவும் அந்த இடைத்தேர்தல் ஜெயிச்சு உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கான அமைச்சரவை பதவி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமெல்லாம் இருக்கு. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்புல இருந்து விஜய் தரப்புல இருந்து திருமாவளவனுக்கு தூது விட்டதா ஒரு தகவல் இருக்கு. சோ எப்படியா இருந்தாலும் இடைத்தேர்தலுக்கு அப்புறம் அமைச்சரவை விரிவாக்கம் அப்படின்னு ஒரு கன்ஃபார்மா ஒண்ணு வரும். அப்படி வரும்போது ஒண்ணு போக்குவரத்து துறை இல்ல உயர்கல்வித்துறை, இந்த 2 துறையில எதனா ஒரு துறையை ஒதுக்குங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் இப்பவே போர்க்கொடி தூக்கி இருக்காரு. விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறாரு. சோ எப்படியா இருந்தாலும் இடைத்தேர்தலுக்கு அப்புறம் இங்க என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, விசிக தரப்புல இருந்து நெருக்கடி கொடுத்த இந்த தொகுதிகள்லாம் வருமா, இல்ல விஜய் என்ன அதிரடியான முடிவு எடுக்க போறாரு அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கணும். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.